குரு ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு சனி வக்ர பயிற்சி பலன்கள். மீனராசி காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் ராசியான மீனராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ரமாகறதுனால என்னென்ன நடக்கும்னு நம்ம இந்த பதிவுல டீட்டெயிலா தெளிவா பார்க்க போறோம். சனி உங்க ராசிக்கு 11ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியா வருவார். மீனராசிக்கு 11ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் சனி வருவார். இப்போ 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல சொந்த வீட்டுல கும்பராசியில சஞ்சரிச்சிருக்காங்க. வர்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனி வக்ரமாகும். வர ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனி வக்ரமாகி உங்களுக்கு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 139 நாட்கள், ஜூன் மாதம் 29 ஆரம்பிச்சு நவம்பர் 15 வரைக்கும் இந்த 139 நாட்கள் சனி வக்ர நிலையில் இருப்பார். சொந்த வீட்டுல வக்ர நிலையில் இருப்பார். சனி பாருங்க, மெதுவா நகரக்கூடிய பிளானட், இருக்கிறதுலே மெதுவா நகரக்கூடிய பிளானட் சனி தான். நவகிரகங்களே 9 கிரகங்களே சனி மெதுவா நகருவார். ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். குரு 1 வருஷம், ராகுக்கு 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. இருக்கிறதுல ஸ்பீடு யாருன்னு பார்த்தோம்னா சந்திரன் தான். ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.25 நாள் தான் டைம் எடுத்துக்குவார். ஆனா சனி மட்டும் ரொம்ப மெதுவா தான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போவாரு. ஏன்னா ஒரு லேட்டான கிரகம், ஒரு மெதுவான கிரகம், மந்தமான கிரகம். அப்ப லேட் ஆகும். எதா இருந்தாலும் லேட் ஆகும். ஒரு நல்ல விஷயம் நடக்குதா சனி லேட்டா தான் கொடுப்பாரு. கெட்ட விஷயம் நடக்குதா லேட்டா தான் நடக்கும். ஏன்னா சனினாலே தாமதம், தடை தாமதம் தான். சனினாலே லேட்டு தான். இப்ப இந்த கிரகம் மெதுவான கிரகம், ஸ்லோவான கிரகம், மந்தமான கிரகம், அவர் வக்ரமாகிறார். அப்ப என்ன அர்த்தம்? ஸ்பீடா செயல்பட போறாருன்னு அர்த்தம். தன்னோட இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான பலனை சனி கண்டிப்பா கொடுத்துருவார். ஆப்போசிட் அப்படி ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸா செயல்படணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான். ஆனா அடுத்த ராசிக்கு போகாதுங்க, அதே ராசியில தான் இருக்கும். அதே ராசியில வக்ரமாகிறாரு. ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு, இல்ல வேகமா ஓடிட்டு இருக்காங்க, இல்ல ஜாகிங் போயிட்டு இருக்காங்க, இல்ல வாக்கிங் போயிட்டு இருக்காங்க, ஒரு மெதுவா போயிட்டு இருக்காங்களா இல்ல வேகமா போயிட்டு இருக்காங்களா, அவங்க அப்படி திரும்பி ரிவர்ஸா எப்படி இருக்கும், அதுதான் வக்ரம். இப்போ வக்ரம்ங்கிறது ஒரு நிதானமான நிலை கிடையாது, அப்படியே ஆப்போசிட்டான நிலை தான். ஸ்டெடி இல்லாத நிலை, தெளிவில்லாத நிலை தான் அந்த வக்ரம் சொல்றாங்க. சரிங்களா? அப்ப வக்ர பலன், சனி வக்ரமாகறதுனால என்னென்ன பலன்கள் கொடுக்கும்னு பார்த்தோம்னா, விரைய சனி உங்களுக்கு போயிட்டு இருக்கு. 12ஆம் இடத்துல சனி இருக்கார், விரயத்தில் இருக்கார், விரைய ஸ்தானத்துல இருக்கார். இப்போ வக்ரமாகறதுனால சனி என்ன பண்ணுவார்னா, அவர் வேகம் எடுக்க ஆரம்பிப்பார். 12ஆம் இடத்துல இருந்து வேகம் எடுக்க ஆரம்பிப்பார். அந்த வேகமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் செலவு இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா மீனராசி நேயர்கள் 1 வருஷத்துக்கு மேலேயே, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆக போகுது உங்களுக்கு. 1.5 வருஷமா 2023 இருந்து நீங்க செலவு பண்ணிட்டு தானே இருக்கீங்க, விரயம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, தேவையில்லாத விரயம் பண்ணிட்டு இருக்கீங்க. மருத்துவ செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சில பேர் வீடு வாங்கினீங்க, நிலம் வாங்கினீங்க, ஏதோ ஒன்று கையில் இருக்க காசு எப்படியோ வரதும் தெரியாம போறதும் தெரியாம உங்களுக்கு இருக்கு. ஏதோ ஒன்று செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த செலவு கண்டிப்பா இந்த விரை சனியில இந்த வக்ர பயிற்சி கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். இந்த வக்ரமாகறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சனி செலவு கண்டிப்பா கொடுத்தே ஆவார். ஏன்னா அவர் கர்மா கிரகம், கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி. இப்போ 12ஆம் இடத்துல சனி வக்ரமாகறதுனால, அவர் ஸ்பீட் எடுக்கிறதுனால விரையும் கொஞ்சம் வேகமா இருக்கும். ஸ்பீடா என்னென்ன செலவு நீங்க பண்ணணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, வீடு வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, நிலம் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, இல்ல வாகனம், ஒரு 2 வீலர் வாங்கலாம், ஒரு 4 வீலர் வாங்கலாம், கார் வாங்கலாம்னு நினைச்சிருப்பீங்க. இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் வேக வேகமா நடக்கும். எப்போ? ஜூன் 29 இருந்து நவம்பர் 15க்குள்ள. சரிங்களா? இந்த 139 நாட்கள் விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் தான். ராசியிலே ராகு இருக்கார், 7ல கேது இருக்கார், குரு 3ஆம் இடத்துல இருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும், வச்சு பார்த்தா தான் சொல்ல முடியும். இப்போ ஒரு கிரகம், நவகிரகங்கள்ல 9 கிரகங்கள்ல சனி முக்கியமான கிரகம். கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி. 7.5 சனி போயிட்டு இருக்கு. சனியோட தாக்கம் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆனா மற்ற கிரகங்களோட சேர்க்கை, பார்வை, இதெல்லாம் வச்சு பார்த்தா தான் நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியும். ஏன்னா ஒரு தனிமனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள் தான் மனுஷன் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. நவகிரகங்களோட தாக்கம் தான் மனுஷன் உடம்புல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கு. சரிங்களா? அப்ப மனுஷன் எப்படி, எங்க மனுஷனோட இது லைஃப் எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கை எப்படி போகும், இதெல்லாமே நமக்கு நவகிரகங்கள் வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். அது தசாபுத்தி. ஜாதகத்துல தசாபுத்தி வச்சா நம்ம அக்யூரேட்டா சொல்லிடலாம். அவங்க லைஃப் எப்படி இருக்கும், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இனிமேல் எப்படி இருக்கும், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஆனா இப்ப அந்த விரைய சனி வக்ரமாகறதுனால ஸ்பீடா செலவு கொடுக்கும், வேகத்தை கொடுக்கும். வெளிநாடு போக முடியாம இருந்தவங்களுக்கு பாருங்க, டக்கு டக்குன்னு அந்த வேகத்தை கொடுத்துரும் உங்களுக்கு. சரிங்களா? வெளிநாடு போக முடியும். இந்த 139 நாட்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளிநாடு போறது, வெளியூர் போறது, ஒரு வேலை விஷயமா வெளிநாடு போகலாம். படிச்சிருக்கீங்க, படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல, இந்த காலகட்டங்களில் வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். ஒரு கணவன் மனைவியோ, நீங்க 2 பேரும் யாரோ ஒருத்தர் விட்டு பிரிஞ்சு, உங்க குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு வெளியூர்ல இல்ல வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு உருவாக போகுது. செலவு உங்களுக்கு இருக்கும், ஏதோ ஒரு செலவு வச்சிரும். 12ல சனி இருந்துச்சுன்னா வேகமா இருக்காருன்னு அர்த்தம். அப்போ செலவு உங்களுக்கு ஸ்பீடா தான் இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. ஆனா பாத்தீங்கன்னா தேவையில்லாத முதலீட்டில் போட்டு ஏமாந்துடாதீங்க.
இப்பவே இந்த காலகட்டங்களில் பார்ட்னர், இந்த கூட்டு தொழில, இந்த ஷேர் மார்க்கெட்டு, நண்பர்களை சேர்த்து நான் கூட்டு தொழில் பண்றேன், சொந்தக்காரங்களை சேர்த்து கூட்டு தொழில் பண்றேன் பேர்ல போட்டு ஏமாந்துடாதீங்க. ஏன்னா அடுத்த வருஷம் 2025 பாத்தீங்கன்னா மார்ச் கடைசியில எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி வரும். ஏன்னா இப்ப நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்குண்டான இதுதான் அடுத்தது உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அதனால கேர்ஃபுல்லா இருங்க, முன்னெச்சரிக்கையா இருங்க. யாரையும் நம்பாம இருந்தீங்கனாலே போதும். சரிங்களா? மீனராசினியர்கள் அளவா செலவு பண்ணுங்க. தேவையில்லாம போட்டு நான் அதை ஆரம்பிக்கிறேன், இதை ஆரம்பிக்கிறேன், இதை பண்றேன், அதை பண்றேன்னு சொல்லி முதலீடு போட்டு ஏமாந்துடாதீங்க. சரிங்களா? எல்லாமே நஷ்டத்துல போயிடும். கவனமா இருக்கணும். சரிங்களா? ராசி அதிபதி 3ல இருக்கார், முயற்சி ஸ்தானத்துல இருக்கார். நீங்க எல்லா முயற்சி பண்ணுவீங்க. சரிங்களா? அது உங்களுக்கு சக்சஸ் ஆகுதான்னு பாருங்க, ரொம்ப முக்கியம். 12ல இருக்க சனி விரயத்தை கொடுப்பாரு. நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுங்க. ஒரு வீடு வாங்குறதுக்கு, நிலம் வாங்குறது, ஒரு 2 வீலர் 4 வீலர் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க செலவு பண்ணலாம். புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், நான் கூட்டு தொழில் பண்றேன், நான் ஷேர் மார்க்கெட் பண்ண போறேன், அந்த எம்எல்எம்ல மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல பணத்தை போட போறேன், பிட்காயின், கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு பாருங்க, ஜென்ம ராசியில இருக்க ராகு, 7ல இருக்க கேது. ராசியில ராகு வந்துட்டாலே ஆசை தூண்ட வைப்பார். பிரம்மாண்டமா யோசிப்பீங்க, பெருசாதான் யோசிப்பீங்க, சிறுசாலாம் யோசிக்க மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தோணும். தேவையில்லாம கோவப்படுவீங்க, எடுத்தறிஞ்சு பேசுவீங்க. பொதுவாக மீனராசி நேரம் நல்லவங்களா இருப்பீங்க. ஆனா நீங்க ஏன் கோவப்படுறீங்க, எதுக்கு எடுத்தறிஞ்சு பேசுறீங்க உங்களுக்கே தெரியாம இருக்கும். கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஆசை வார்த்தை காமிச்சு மோசம் பண்ற வேலையெல்லாம் இந்த ராகோட வேலை தான். யார் நல்லவங்க யார் கெட்டவன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும். நல்லவங்க அறிமுகமாகற மாதிரி இருப்பாங்க, ஆனா அவங்க கெட்டவங்களா இருப்பாங்க. சரிங்களா? அதனால கவனமா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருங்க. யாரையும் நம்பாம இருங்க. பண விஷயத்துல கவனமா இருங்க. மெயினா பணம் தான். உங்களுக்கு பணம் அதுதான் மெயின். சரிங்களா? தூக்கம் இல்லாம இருக்கீங்க ஒரு சில பேர். பண 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 பிரச்சனை, குடும்ப பிரச்சனைனால உங்களுக்கு தூக்கம் இல்லை. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஃபுட் பாய்சன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்தை சனி பார்ப்பார். 3ஆம் பார்வையை 2ஆம் இடத்தை மேசராசி பார்க்கறனால உணவு பழக்க வழக்க விஷயத்துல கவனமா இருக்கணும். குடும்ப விஷயத்துல கவனமா இருங்க. பண விஷயத்துல கேர்ஃபுல்லா கவனமா இருந்துட்டீங்கனாலே மற்ற வரக்கூடிய அத்தனை பிரச்சனையும் உங்களால் ஈஸியா சமாளிக்க முடியும். சரிங்களா? பயப்படாதீங்க. பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை இது வரும், வந்துட்டு போகும். சரிங்களா? அப்பப்போ எட்டி பார்க்கும். கவனமா இருங்க. யாரையும் நம்பாம இருந்தீங்கனாலே உங்களால ஈஸியா சமாளிச்சிட முடியும் இந்த சனி வக்ர பயிற்சி. சரிங்களா? வக்ர பயிற்சினால பெருசா பாதிப்பு இருக்காது. அமைதியா இருங்க, கோவப்படாதீங்க. உங்க ஹெல்த்ல, உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க, பண விஷயத்துல கவனமா இருங்க. அதனாலதான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? உங்க பிறப்பு ஜாதகம், உங்க தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க, என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, சனி வக்ரமா இருக்காரா நல்லா இருக்காரா? ஏன்னா ஆயுள் அதிபதி சனி தான். ஆயுள் காரகன் சனி, தொழில் காரகன் சனி. ஒருத்தர் தொழில் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குது என்பது 10ஆம் இடத்தை வச்சு சொல்றோம். ஆயுள் காரகன் சனி பாத்தீங்கன்னா ஆயுள் காரகன், தொழில் காரகன் 2 சனி தான். அப்ப அந்த சனி நல்லா இருக்கணும் ஜாதகத்துல. குருவோட சேர்க்கை, சுக்கரனோட தொடர்பு, வளர்பிறை சந்திரனோட தொடர்பு, இதெல்லாம் அது லிங்க் வந்துச்சுன்னா சனி நல்லா இருக்குன்னு அர்த்தம். நல்ல ஆயுள் இருக்கும், தொழில் நல்லா பண்ண முடியும் உங்களால. உங்க உடம்புல எலும்பு மூட்டு பிரச்சனை வராம இருக்கும். ஏன்னா எலும்புக்கு மூட்டுக்கு அதிபதியே சனி தான். அப்ப சனி நல்லா இருக்கணுங்க. செவ்வாயோடையும் ராகுடையும் சேர்ந்து கெடக்கூடாது. அப்ப உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்குன்னு பாருங்க. என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, உங்க வாழ்க்கையில் இனிமேல் என்னென்னலாம் நடக்கும், நீங்க எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, இந்த பிறவியில நீங்க என்னென்னலாம் அனுபவிப்பீங்க, நல்லது அனுபவிப்பீங்களா, கெட்டது அனுபவிப்பீங்களா, உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும், எப்ப நல்லா இருப்பீங்க, எப்ப ஜெயிப்பீங்க, உங்க வாழ்க்கை எப்பதான் மாறும், எல்லாமே உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல தான் விஷயமே இருக்கு. உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்க, ரொம்ப முக்கியம். சரிங்களா? உங்க பிறப்பு ஜாதகம், உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க சுய ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம 100% துல்லியமா பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.